ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு குழலி கிச்சன். இன்றைக்கி நம்ம குழலி கிச்சனில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, இது வந்து கொள்ளு பயிருங்க. ஹார்ஸ் கிராம்னு சொல்லுவாங்க இல்லையா? கொள்ளு பயிறு ஒரு ஹோல் நைட்டு ஊற வச்சுக்கிறேங்க. ஊற வச்சுட்டு காலையில் குக்கரில் போட்டு கொஞ்சம் உப்பு எண்ணெய் மட்டும் ஊற்றி நல்லா ஒரு 3 விசில் 4 விசில் விட்டு எடுத்து வச்சுக்கலாங்க. இந்த சுண்டலாகவும் நம்ம சாப்பிடலாம். நம்ம தால் மாதிரி தால் தடுக்காலாம் செய்கிற மாதிரி தாளிச்சும் நம்ம சாப்பிடலாம். இப்போ வந்து நம்ம என்ன செய்ய போகிறோம்னா, கொள்ளு ரசம் வைக்க போகிறோங்க. அதுக்காக நான் கொள்ளு நல்லா வேக வச்சுட்டேன். இப்போ வந்து பாருங்கள் என்னென்ன எடுத்துக்கிறேன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு கொஞ்சம் ரசத்துக்கு என்ன அரைப்போம், மிளகு, ஜீரகம், மிளகாய், மல்லி இதை வந்து போட்டு அரைச்சிக்கலாம். நம்ம ரசத்துக்கு ஆஸ் யூஷுவல் நம்ம என்ன போடுவோமோ அதே தாங்க. உங்களுக்கு தெரியறதுக்காக தான் நான் வந்து கிட்டக்க வச்சு எடுத்தேன். நான் மிளகு போட்டுக்கிட்டேன். நல்லா 1 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் ஜீரகம். நல்லா எவ்வளோ தேவையோ கொஞ்சம் அதிகமாகவே போட்டுக்கலாம். மிளகு ஜீரகம் தான் நம்ம ரசம்னாலே அதான் முக்கியம். அதுக்கப்புறம் என்ன போட்டுக்கணுன்னா, அதில் காரத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு 4-5 மிளகாய் போட்டுக்கிறேன் பாருங்கள். அப்புறம் தனியா அது கொஞ்சம் போட்டு இதை அரைச்சி வச்சுக்கலாங்க. நம்ம ரசம்னாலே இதுதான் முக்கியம். சாதாரண ரசம்னா இது கூட நம்ம துவரம்பருப்பு போட்டு அரைப்போம். மிளகு ஜீரகம், மிளகாய், மல்லி, துவரம்பருப்பு போட்டு அரைப்போம். இப்போ துவரம்பருப்பு மட்டும் இல்லை, ஏன்னா இதில் கொள்ளு பயிர் இப்போ வேக வச்சுருக்கேன். அதனால் இது 4 மட்டும் போட்டு நல்லா அரைச்சிக்கலாம். அப்புறம் நான் அதை பூண்டு எடுத்து வச்சுருக்கேன், வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன், 2 பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். இது அரைச்சாச்சுங்க, அரைச்சிட்டு வந்துட்டேன். மிளகு ஜீரகம், மிளகாய், மல்லி அரைச்சி வச்சுட்டோம். இது ரசத்துக்கு இதான் வந்து பேசிக் இல்லைங்களா? அதனால் அதை அரைச்சி வச்சாச்சு. இப்போ நான் கிண்ணத்தில் எடுத்து வச்சுருக்கிறது வந்து நல்லா பூண்டு ஒரு 10-15 பல் பூண்டு வச்சுருக்கேன். ஒரு 10-15 சின்ன வெங்காயம் உரித்து வச்சுருக்கேன். சின்ன வெங்காயம் எதில் யூஸ் பண்ணாலும் நல்ல ருசியாக இருக்குங்க, அப்புறம் ஹெல்த்தியும் கூட. அதனால் சின்ன வெங்காயம் உரித்து வச்சுருக்கிறேன். ஒரு 2 பச்சை மிளகாவும் எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ வந்து இந்த பூண்டையும் நல்லா இடிச்சுக்கணும், இந்த வெங்காயமும் நல்லா இடிச்சுக்கணும். அந்த 2 பச்சை மிளகாய் கூட அதில் இடிச்சுக்கிட்டேன். நான் இடிச்சிட்டு தாளிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் கடாய் போட்டிருக்கேன். பாருங்கள், பூண்டு ஃபஸ்ட்டு நல்லா இடித்து வச்சுக்கிறேன். அதை இடித்து போடும்போது ஒரு தனி டேஸ்ட்டுங்க. நல்லா அந்த பூண்டு மணமும் வெங்காய மணமும் இந்த பச்சை மிளகா காரமும் கொஞ்சம் ஏறி இருக்கும். அவ்வளோ சூப்பராக இருக்கும். அதனால தான் இடித்து போடுறது. இல்லாட்டினா மிக்சியில் கூட அடித்து போட்டுடலாம். மிக்சியில் போட்டோம்னா அப்படியே எல்லாமே ஃபுல்லாக குழஞ்சிரும். அந்த மாதிரி போட்டோம்னா அவ்வளோவா நல்லா இருக்காது. நம்ம சாதாரணமாக ரசம் வைக்கும்போது கூட இடித்து தான் போடுவோம் பூண்டை. அது மாதிரி இந்த கொள்ளு ரசத்துக்கும் நல்லா பூண்டு பச்சை மிளகாய் இடித்து வச்சுட்டேன். இப்போ வெங்காயத்தையும் இடித்து வச்சுக்கிறேங்க. இதெல்லாம் தாளிப்பில் போட்டு வதக்கணும். நம்ம சின்ன வெங்காயம் போட்டால் ரொம்ப ருசி, இல்லைன்னா பெரிய வெங்காயம் போட்டுக்கலாம். அதனால் ஒன்றும் தப்பு இல்லை. ஆனால் கொள்ளு ரசம் வந்து கோல்டு காஃபு இதுக்கெல்லாம் ரொம்ப நல்லதுங்க. எனக்கு ரொம்ப கோல்டாக இருந்துச்சுன்னு சொல்லிட்டு தான் இந்த கொள்ளு ரசமே வச்சேன். பாருங்கள், இது இடித்து வச்சாச்சு. நல்ல எஃபெக்ட்டுங்க. நல்லா நமக்கு இந்த காஃபு கோல்டெல்லாம் கொஞ்சம் குறையுது. இப்போ இடித்து வச்சாச்சு. தக்காளி தாங்க அரிஞ்சிக்கிறேன். 2 தக்காளி, கொஞ்சம் புளியும் எடுத்து வச்சுருக்கிறேன் நான். அதுவும் போடணும் இல்லைங்களா ரசத்துக்கு, கொஞ்சம் புளி போடணும். தக்காளி 2 அரிஞ்சு வச்சுக்கிறேன். அதை அரிஞ்சிட்டு அப்புறமா தாளிக்கலாம். ஒன்று ஒன்றா போட்டு நம்ம வதக்கிக்கலாம். தக்காளி அரிஞ்சு முடிச்சுட்டு அரிஞ்சாச்சு. இப்போ வந்து புளி தான் எடுக்கிறேன். கொஞ்சமாக புளி எடுத்து வச்சுக்கலாம். மஞ்சத்தூள் எடுத்து வச்சுருக்கேங்க. இப்போ எல்லாமே தேவையானது எல்லாமே எடுத்து வச்சாச்சு. ரசம் கூட்ட வேண்டியது தான். ஸ்டவ் பற்ற வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிட்டு ஆஸ் யூஷுவல் நம்ம தாளிக்கிற மாதிரி தாளிக்க வேண்டியது தாங்க. எண்ணெய் ஊற்றியாச்சு. எண்ணெய் காயட்டும், கொஞ்சம் காஞ்ச உடனே தாளிக்கலாம். இது வந்து இந்த கொள்ளு பயிர் வேக வச்சேன்ல அதுங்க. இந்த வேக வச்ச தண்ணி இருக்குது பாருங்கள், அது வந்து உப்பு போட்டு தான் நம்ம வேக வச்சுருக்கோம். அந்த தண்ணி வந்து வடிகட்டிட்டு கொஞ்சோண்டு மிளகுத்தூள் போட்டு நம்ம குடிக்கலாங்க. அது சூப் மாதிரி இருக்கும். அதுவும் வந்து சளிக்கு அவ்வளோ நல்லது. நாங்கள் வந்து 1 டம்ளர் அதில் குடித்தோம் கூட. குடித்தா அந்த சளி இருமல் இதெல்லாம் வந்து சரியாகும். அப்புறமும் இது வந்து டயட்டுக்கும் இந்த கொள்ளு பயிறு எல்லாருமே சுண்டல் சாப்பிடுவாங்க. கொள்ளு பயிறு சுண்டல் ஊற வச்சு அப்படியே முளை கட்டி சாப்பிடுவாங்க.
பாருங்கள், கடுகு, உளுத்தம்பருப்பு, ஜீரகம் போட்டு தாளிச்சிக்கலாம் நம்ம. அதுதான் தாளிக்கிறேன் இப்போ. அது நல்லா பொரியட்டும். இது பொரிஞ்சிருச்சுன்னா நாம் வந்து இந்த பச்சை மிளகா, பூண்டு இது போட்டு வதக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம பெருங்காயம் கொஞ்சம் போட்டுக்கிட்டேங்க. இப்போதே அந்த பச்சை மிளகா, பூண்டு போட்டுட்டேன். பெருங்காயம் கொஞ்சம் எப்போதுமே நம்ம ரசத்துக்கு யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா, அதனால் பெருங்காயம் போட்டுட்டு அந்த பூண்டு, பச்சை மிளகா தட்டி வச்சுருந்ததை போட்டுட்டு வெங்காயம் தட்டி வச்சுருந்ததையும் போட்டுட்டு நல்லா வதக்கிக்கிறேங்க. அடுத்து நம்ம இந்த தக்காளி அரிஞ்சு வச்சுருக்கோம் இல்லைங்களா, அது புளி கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன், அதையும் நம்ம போட்டுக்கலாம். அதுலேயே தக்காளி, புளி அது போட்டாச்சு. இப்போ அதை நல்லா வதக்கிக்க வேண்டியதாங்க. நல்லா வதங்கிருச்சுன்னா அதுக்கப்புறம் வந்து மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம், திட்டமாக உப்பு போட்டுக்கலாம். உப்பு வந்து நம்ம சுண்டல்லே போட்டு வேக வச்சுருக்குறோம், அதனால் கொஞ்சமாக போட்டுக்கலாம். அப்புறம் தேவைன்னா போட்டுக்கலாம். அதனால் கொஞ்சமாக உப்பு போட்டோம்னா நல்லா இந்த வெங்காயம் தக்காளி வதங்கும். உங்களுக்கு ஒரு தடவை கிட்ட காமிக்கிறேன் என்ன நான் வதக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ உப்பு தான் போடுறேன், ஆனால் கொஞ்சமாகவே போட்டுக்கலாம் உப்பு. நம்ம அப்புறம் பத்தலைனா தான் போடணும், ஏன்னா அந்த தண்ணி ஊற்றுவோம், அதில் உப்பு இருக்கும். நான் சுண்டல்லையே உப்பு போட்டு தான் வேக வச்சுருக்கிறேன். அந்த சுண்டல் அப்படியே எடுத்து கூட சாப்பிட்டா நல்லா தான் இருக்கும். நான் இந்த சுண்டல் தாளிக்கிறதும் உங்களுக்கு போட்டிருந்தேன். நான் அது ஒரு ஷார்ட்ஸில் போட்டிருந்தேன். இப்போ பாருங்கள், பூண்டு, பச்சை மிளகா, வெங்காயம், தக்காளி, அந்த புளியும் போட்டுட்டேன். தாளித்து எல்லாத்தையும் வதக்கிக்க வேண்டியதாங்க. நல்லா வதக்கிட்டு அந்த தண்ணி, கொள்ளு பயிர் வேக வச்சுருக்கேன் இல்லைங்களா, அந்த தண்ணி அப்படியே ஊற்றிக்க வேண்டியதான். இப்போ இது நல்லா கொதிக்கட்டும். இப்போ எல்லாமே போட்டாச்சு. நம்ம இன்னும் கொஞ்சம் நல்லா ரசம் ருசியாக இருக்கிறதுக்காக வேண்டி இந்த இது அரைச்சி வச்சுருந்தோம் இல்லைங்களா, மிளகு, ஜீரகம், மிளகா, மல்லி அதையும் போட்டுட்டேன். நான் போட்டுட்டு நல்லா கலக்கி விட்டுக்கலாம். இப்போ அதே மிக்சியிலேயே கொஞ்சம் கொள்ளு பயிர் தாங்க எடுத்துக்கிறேன். கொஞ்சம் ஒரு 2 கரண்டி பயிரை போட்டுட்டு அதை நல்லா மிக்சியில் அடிச்சிட்டோம்னா நைஸாக ஆகிடும். தண்ணி, வெறும் தண்ணி தான் நம்ம ஊற்றிருக்கோம் இல்லைங்களா, இப்போ இந்த பயிரையும் கடைஞ்சி ஊற்றுற மாதிரி தான் இது. கொஞ்சம் தண்ணி ஊற்றி மிக்சியில் அடித்து அதையும் நம்ம ஊற்றும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. நல்லா இருந்துச்சு, ரசம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நான் சாப்பிட்டு பார்த்துட்டு தான் உங்களுக்கு நான் போடுறேனே, அதனால் இந்த மெத்தடில் நீங்கள் தாராளமாக ரசம் செஞ்சால் அவ்வளோ அருமையாக இருக்கும். இதுக்கு நான் சைட் டிஷ்ஷாக வந்து கேபேஜ் பொரியல் தான் பண்ணேன். உருளைக்கிழங்கு வறுக்கலாம், சேப்பங்கிழங்கு வறுக்கலாம், கருணைக்கிழங்கு வறுக்கலாம், எல்லாமே நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி வந்து கேபேஜ் இருந்துச்சு செய்யலை, சரி அது செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு பொரியல் செஞ்சேன். அதுவும் சூப்பராக இருந்துச்சுங்க. இந்த ரசமும் நல்லா காரசாரமாக நல்லா சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ருசியாக இருந்துச்சு. நமக்கு உடம்புக்கும் நல்லது தான். இந்த டயட் ஃபாலோ பண்ணுறவங்க கூட இந்த கொள்ளு ரசத்தை சாப்பிடலாம். அவ்வளோதான், இப்போ எல்லாமே போட்டாச்சு. கடைசியாக கொஞ்சம் கொத்தமல்லி போட்டு நம்ம இறக்கிடலாம். கொள்ளு ரசம் எல்லாமே போட வேண்டியது எல்லாமே போட்டாச்சு. சும்மா கலக்கி விட்டுட்டு லாஸ்ட்டாக கொத்தமல்லி கட் பண்ணி போட்டு இறக்கிட வேண்டியதாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு இந்த காணொளி பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறேன். நல்லதை உண்போம், நலமுடன் வாழ்வோம், நம் சுவை நம் கையில். பாருங்கள், உங்களுக்கு இந்த கொள்ளு ரசம் காணொளி பிடிச்சிருந்துச்சுன்னா குழலி கிச்சன் சேனலை லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு பிடிச்சிருந்தா இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களுடைய கமெண்ட்டையும் கமெண்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது நல்ல ஒரு ஹெல்த்தியான ரசம் தான், டேஸ்டியான ரசம் தான். இதே போல் செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். குழந்தைங்களுக்கெல்லாம் கூட சளி பிடிச்சிருந்தா இந்த ரசம் வச்சு கொடுக்கலாம், சாப்பாடு ஊட்டலாம், நல்லா சரியாகுது. கோல்டு காஃபில் நல்லா கொஞ்சம் ஸ்லோவாக ஆகிற மாதிரி இருக்கும், ஆனால் சரியாயிடுது. இப்போ நாங்கள் அதை கேபேஜ் பொரியல் பண்ணி இந்த ரசம் போட்டு தான் நாங்கள் 2 பேருமே சாப்பிட்டோம். அதை தான் நான் உங்கள்கிட்டையும் காமிக்கிறேன். நல்லா சூப்பராகவே இருந்துச்சுங்க. உடம்புக்கும் ரொம்ப ஆரோக்கியமானது தான் இது.
வாழ்க வளமுடன். நன்றி. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு உங்களுடைய ஆரோக்கியத்துக்கு ஏதாவது சளி இருக்குது, காஃப் இருக்குதுன்னா நீங்கள் இது மாதிரி செஞ்சு சாப்பிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.